காமனி செத்துட்டாரு, காமனி அவசர தீவிர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறாரு, இப்போ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிக்கிட்டு போறாங்க என்றெல்லாம் தகவல்கள் வெளியிட்டிருந்தார்கள். இதையெல்லாம் இஸ்ரேலிய ஊடகங்கள் சொல்கிறது என்கிற செய்திகள் எல்லாம் வெளிவந்ததை நீங்க பார்க்க முடியும். உண்மையிலேயே மசூத் பெசக்ஷியன் சொன்ன செய்தியையொட்டி அடுத்ததாகவே அவர் இன்னும் ஒரு செய்தியையும் சொல்லுகிறார். எனவே இவர்கள் சொல்லுகிற அளவுக்குண்டான நிலை இருக்கிறதா என்பதை மசூத் பெசக்ஷியன் தான் சொல்லணும். IRGC மிக தெளிவாக சொல்கிறது, நாங்க ஹொர்முஸை ஓபன் பண்ணணுமாக இருந்தால் அமெரிக்கா நாங்க சொல்றதை கேட்கணும். நாங்க சொல்றதை கேட்காம ஓமானோட ஒரு உடன்பாட்டுக்கு வந்துட்டோம்ங்கிறதுக்காக ஹொர்முஸை திறக்க சொன்னா நாங்க திறக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. எனவே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளை, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு மத்திய கிழக்கிலே எந்த விதமான சமாதான முனைப்புகளும் இதுவரைக்கும் வெற்றி தராத ஒரு சூழ்நிலையில ஓமானும் ஈரானும் தற்போது ஹொர்முஸ் ஜலசந்தி தொடர்பான ஒரு உடன்பாட்டுக்கு வந்திருப்பதான செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இதே நேரம் நேற்றைய தினம் நம்ம சொல்லியிருந்த ஒரு முக்கியமான செய்தி நமக்கெல்லாம் தெரியும். துருக்கி, பாகிஸ்தான், சவுதி அரேபியா ஆகிய 3 நாடுகள் ஒன்றிணைந்து ஒரு இராணுவ உடன்படிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாட்டை வேறு ஏதாவது ஒரு நாடு தாக்கினால் மற்ற 2 நாடுகளும் தாக்குதலுக்குள்ளாகிற இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு உதவியாக வந்து நிற்கும் என்பதுதான் மக்கா ஒப்பந்தத்தினுடைய சுருக்கமாக இருக்கிறது. இப்படியான ஒரு சூழலுக்கு மத்தியில் இன்றைக்கும் மத்திய கிழக்கு ஒரு பரபரப்பான நிலையிலேயே காணப்படுவதை நம்ம உணர முடியும். அந்த அடிப்படையில் இன்றைய நாள் மத்திய கிழக்கு தொடர்பான மிக முக்கியமான செய்தியாக இருப்பதே என்னன்னு கேட்டால், ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியன்